தலைமுறையின் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இந்த ஆண்டு நீட் தேர்வை 1,30,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியிருக்காங்க. MBBS, BDS போன்ற படிப்புகளுக்கு மட்டும்தான் நீட் அவசியமா? மருத்துவ கலந்தாய்வு எப்படி நடைபெறும்? கல்லூரிகளை நம்ம எப்படி தேர்வு செய்யலாம் என்பன போன்ற ஆலோசனைகள் தான் இன்று வழங்கப்படுகிறது. மாணவர்கள் திரையில தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக சென்னை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் திரு தேரணி ராஜன் நம்ம கூட அரங்கத்துல இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். பொதுவாக அந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்தெந்த மருத்துவ படிப்புகளுக்கு கட்டாயமா இருக்கு சார்? MBBS, BDS கோர்ஸு, ஆயுஷ்ங்கிறது அதில் வந்து ஒரு சப்காம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, அப்புறம் யுனானி அண்ட் சித்தா. இது அந்த காம்பினேஷன் அது ஒரு கோர்சஸ்க்குமே அந்த நீட்டினுடைய பேஸ் பண்ணி தான் இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. என்னென்ன மருத்துவ படிப்புகள்லாம் இருக்கு சார்? இப்போ மோஸ்ட்லி வந்து MBBS, BDS, யுனானி, சித்தா இது போன்ற மருத்துவ படிப்புகளுக்கு தான் மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் என்னென்ன மருத்துவ படிப்புகள்லாம் இருக்கு? மாணவர்களுக்கு எவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு? MBBS கோர்சஸ், MBBS பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5,050 சீட் இருக்குது. ஓகே. தனியார் மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5,075. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11,075 சீட் வந்து MBBS சீட் மட்டுமே தமிழகத்தில் இருக்குது. அதே மாதிரி காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. 2 ESI காலேஜ், ESI கோயம்புத்தூர் ஒன்று, ESI KK நகர், அதோடு சேர்த்து 38 காலேஜ் வந்து நம்ம அரசு செலெக்ஷனில் இதில் கிடைக்கக்கூடியது. பிறகு நம்ம வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. இது இல்லாமல் எய்ம்ஸுக்கு ஒரு 50 சீட்டு அதுவும் இணைஞ்சிருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் BDS பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நமக்கு சென்னை பல் மருத்துவக் கல்லூரி இருக்குது. புதுக்கோட்டையில் சமீபத்தில் இப்போது கடந்த ஆண்டு துவங்கப்பட்டதில் ஒரு 50 சீட்ஸ் அதில் இருக்குது. இங்கே ஒரு 100 சீட்டு 150 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஆயுஷ் வந்து பல பகுதிகளில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் இருக்குது, அந்த மாதிரி பாளையங்கோட்டையில் இருக்குது, இந்த மாதிரி கல்லூரிகள்லையும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவம் சார்ந்த படிப்புகள்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு அது எவ்வளோ தூரம் அது தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது BSc கோர்சஸ், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 கோர்சஸ் இருக்குது. அந்த 19 கோர்சஸ்க்குமே வந்து செலெக்ஷன் கமிட்டியின் மூலமாக தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். +2 வந்து அது பேசிக்காக வந்து அதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன். +2ல் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதோடு எடுத்த சப்ஜெக்ட் ஒரு இங்கிலீஷ் இருக்கணும். இல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு அந்த அதோட இருக்கக்கூடிய கோர்சஸ். அது எல்லாமே உங்களுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்துடும். அதில் பல சிறந்த கோர்சஸ்லாம் கூட இருக்குது. அதாவது அதனால் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நம்ம MBBS தான் கிடைக்கல, அதனால் நம்ம வந்து மனம் தளர்ந்து விட வேண்டியதில்லை. அது சார்ந்த சில நிறைய கோர்சஸ் இருக்குது. அது உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய கோர்சஸ் இருக்குது. கரெக்ட் தான் சார். இன்னும் நிறைய மாணவர்களுக்கு BSc சார்ந்து என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெரியல. ஒரு தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. கார்த்திகாயினி இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன கார்த்திகாயினி? ஹலோ, குட் மார்னிங், குட் ஈவினிங் டாக்டர். ஐ எம் கார்த்திகாயினி ஃப்ரம் மதுரை டாக்டர். சொல்லுங்கள் மேடம். சார், நான் வந்து இப்போ நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். அதாவது கவுன்சிலிங் போகிறப்போ வந்து நான் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட் சார். ஓகே. அது அப்போ வந்து நமக்கு என்னென்ன அந்த ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு சர்டிஃபிகேட் தான் இஷ்யூ பண்ணுவாங்களா சார்? அது வந்து எப்போ வாங்கணும், அந்த டீட்டெயில் எல்லாமே எனக்கு வேணும் சார். எனக்கு எதுவும் தெரியாது. அதான் இல்லை, அதாவது இப்போ நீட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். அவங்க சொல்கிறது கரெக்டு. அது அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இவங்க அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு வந்துடும். ஓகே. அதை வந்து அந்த லிஸ்ட் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாமின் பண்ணி நீங்கள் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் வந்துடும். அப்போ நாங்கள் கால் லெட்டர் கொடுப்போம், நீங்கள் இங்கே வரணும், வந்து நீங்கள் இந்த போர்டுக்கு அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அது நாங்கள் அந்த டைமில் அதை முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். சார், இப்போ BSc நர்சிங் அந்த 4 ஆண்டு படிப்பாக இருக்கட்டும், அதே போல் ராணுவ நர்சிங் சேர்றாங்களே சார், அதுக்கு நீட் அவசியமா இல்லை நீட் இல்லாமல் அவங்களோட 12th மார்க்கே போதுமானதாக தானே சார் இருக்கும்? இல்லை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் BSc நர்சிங்க்கு +2 மார்க்கே போதுமானது. நமக்கு வந்து நீட் கிடையாது. நமக்கு வந்து நீட் இருக்கிறது இந்த 3 விஷயங்களுக்கு மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டினரியாக இருக்கட்டும், அது வந்து அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு நீட் தேவையில்லை. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம அந்த அலைட் சயின்சஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் ஒரு தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. பால்ராஜ் இணைஞ்சிருக்கீங்க. உங்கள் சந்தேகம் என்ன பால்ராஜ்? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். அதாவது என்னுடைய டாக்டர் வந்து சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாங்க சார். அதாவது இந்த வருஷம் நீட் எழுதலாம்னு பண்ணாங்க. அதனால என்னுடைய பொண்ணு நீட் அட்டன் பண்ணாங்க. சரிங்க.
அவங்களுக்கு வந்து 11th 12th பயாலஜிக்கு எக்ஸாம் எழுதுன்னு காலேஜில் சொல்றாங்க சார். அது எப்படி? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க சார் 12th நீட் எழுதியிருக்காங்க. இல்லை அது நீட் எழுத எப்படி பயாலஜி இருந்தால் தான் எழுத முடியும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி நீட் எழுதிட்டாங்க சார். அது பேசிக் ரிக்வஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே சார். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஆர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி ஃபர்ஸ்ட் குரூப் சொல்லுவோம், செகண்ட் குரூப் சொல்லுவோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் இருந்தால் தான் அது நீட் எழுத முடியும். ஓகே சார். ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனால் அவங்க நீட்டுக்கே அப்ளை பண்ண முடியாதா சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த இல்லை, மாணவர்கள் பேசிக் ரிக்வஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஓகே சார். அலைட் கோர்சஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஃபார்ம் ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபார்மசி ரிலேட்டட் கோர்சஸ், அது ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு கோர்ஸ். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிஇஓலாம் இருக்காங்க ஃபார்மசி காலேஜஸில். அது சென்னை மருத்துவக் கல்லூரியில் வந்து இருக்குது. 4 வருஷம் கோர்ஸ். அது ஒரு இன்டர்ன்ஷிப் வேறு ஒரு 6 months இருக்கும். ஸோ அந்த கோர்ஸுக்கும் வந்து ப்ரீ ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி. இந்த அலைட் கோர்சஸில் புதுசாக என்ன கோர்ஸ் வந்திருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. அப்துல் மாலிக் இணைஞ்சிருக்கீங்க. உங்கள் சந்தேகம் என்ன அப்துல் மாலிக்? மேம், எங்க பையன் நீட்ல எழுதிருக்காரு. சரி. பட் எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுதான் டவுட் தான். 100% ஒரு 500க்கு வரதே கஷ்டமா இருக்கும் போது. அவர் வேற ஏதாவது பேராமெடிக்கல்ஸ்ல படிக்கணும்னா எந்த கோர்ஸ் படிக்கலாம்? கட் ஆஃப் எவ்வளவு தேவைப்படும்? ஓகே ஓகே சார். சார் நீட் எழுதியிருக்காங்க சார். ஆனால் மார்க் 500 கிட்ட தான் வரும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. குறைவான மதிப்பெண் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வேற என்ன படிக்கலாம்? பாராமெடிக்கல் படிக்கலாமா? அதாவது என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ கட் ஆஃப் மார்க் தெரியாம எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை அது மாறுது. மாணவர்களுடைய ஒட்டுமொத்த எப்படி தேர்ச்சி விகிதம் அவர்கள் எடுக்கின்ற மார்க்களை பொறுத்து தான் நமக்கு வந்து கட் ஆஃப் வேரி ஆகும். அதுவும் கம்யூனிட்டி வைஸ் வேற நமக்கு கட் ஆஃப் தெரியும். இப்போ ஏற்கனவே ஒரு ப்ரீமெச்சூராக நம்ம இதை பற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்றது நான் சொல்கிறேன். அவர் 500ன்னு சொல்கிறாரு. அந்த 500 லாஸ்ட் இயரை பார்த்தீங்கன்னா 450 வரையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர் வந்து இன்னமும் ஒரு வெயிட் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் அவர் கேட்டதுக்கு வந்து நல்ல கோர்சஸ்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பிஃபார்ம் எடுக்கலாம், ஃபிசியோதெரப்பி கோர்சஸ் இருக்குது, பிபிடின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் இருக்குது, பிஏஎஸ்எல்பின்னு அவனு சொன்னான்னு பார்த்தீங்களா, அது ரொம்ப அருமையான ஒரு கோர்ஸ். அது இந்த மாதிரியான கோர்சஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம முடிஞ்ச பிறகு தான் அது வரும். ஸோ அவர் எளிதாக அவர் அதை பற்றி முடிவு எடுத்துக்கலாம். ஓகே சார். அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க. கடலூர்ல இருந்து சசிகலா இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன சசிகலா? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். பாப்பா நீட்டுக்கு எழுதிருக்காங்க சார். அவங்க வந்து 441 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப வந்து 12th. சரி. மேல மேல என்ன படிக்கிறது? இது ஏதாவது பதியணுங்களா அவங்க மார்க் ஷீட்லாம் வச்சு? இப்ப நீட்டு எழுதின மார்க் வந்த பிறகுதான் பதியணுங்களா? ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிறவங்க சார். யாருக்கிட்டையாவது உதவி கேட்கணும். நீங்க வந்து இப்போ அதாவது உங்களுடைய நீட் மதிப்பெண் வந்த பிறகு உங்களுடைய +2 மார்க்கும் வைத்து நீங்க முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. அது ரிஜிஸ்டர் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வரும். அதில் அதே மாதிரி அவங்க அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்களா 6ஆம் கிளாஸ்ல இருந்துன்றது பார்க்கணும். அதெல்லாம் இருந்து அதை வச்சு அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்க அந்த கோட்டா உள்ள எதுக்குள்ளே வராங்கன்றது தெரியும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு எது வேணாலும் அவங்க எடுக்கலாம். பட் நான் வந்து அலைட் சயின்சஸ் கோர்சஸ் 19 இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ்ன்னு ஒன்று இருக்குது, டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செலெக்ஷன் கமிட்டியினுடைய வெப்சைட்டில் போனோம்னா எந்தெந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது, எந்தெந்த கல்லூரியில் இருக்குது, எந்தெந்த அவங்க இருக்கிற பகுதிக்கு அருகாமையில் இருக்குதா, அந்த எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒருத்தர் இருந்தாலோ அவங்க டீச்சர்ஸ் யார்கிட்டயோ சொன்னாலோ அவங்க வந்து கட்டாயம் இதுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க என்பதுதான் என்னுடைய. அடுத்த காலர் மணிவேல் இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன மணிவேல்? ஐயா வணக்கம். வணக்கம் சார். சார் என் பையன் நீட் இருக்காப்ல சார். சரிங்க சார். நாங்க எம்பிசி சார். சரிங்க. இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளவு சார் இருக்கும்? வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். நீங்களும் சொல்லிருக்கீங்க. அது மார்க் வந்த பிறகு தான் தெரியும். இந்த ஆண்டு மாணவர்கள் எப்படி எழுதியிருக்காங்க, ஒட்டுமொத்தமாக எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க. 1.5 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய மதிப்பெண்கள் வந்த பிறகு தான் எந்தெந்த கட் ஆஃப் எந்தெந்த கேட்டகரிக்கு அமையும் என்பது ஒரு உத்வேகமாக சொல்ல முடியும். சார் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ படிப்புகளுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு?
இப்போ அரசாங்கம் தமிழக அரசு தான் வந்து நீங்கள் நம்ம இந்த 7.5% கோட்டாவை கிரியேட் பண்ணி அரசு பள்ளிகளில் 6ஆம் கிளாஸ்லேருந்து படித்தவர்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நான் ரூரல் பேக்ரவுண்டில் இருக்க மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் நான். நீங்கள் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியில் உள்ள பேக்ரவுண்டில் இருக்கவங்க தான் படிப்பாங்கங்கிற நிலைமையெல்லாம் மாறி எல்லா தரப்பு மாணவர்களுமே வந்து படிக்கின்ற ஒரு கல்லூரியாக மாறிவிட்டது இப்போது சென்னை மருத்துவக் கல்லூரி. ஸோ அது வந்து ஒரு டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது இந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுல. வசந்தகுமாரி இணைஞ்சிருக்கீங்க, உங்கள் சந்தேகம் என்ன வசந்தகுமாரி? எஸ்பெஷலா என்னுடைய நீட்ஸ்ங்க லாஸ்ட் இயர் நீட் எழுதினா ஷிரின் கெட் குட் ஸ்கோர் டு கெட் MBBS இந்த தமிழ்நாடு காலேஜஸ்ல. இந்த இயருமே வந்து நீட் ஸ்கோருக்கு வரும். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். சார் என்னுடைய நீட்ஸ் லாஸ்ட் இயர் நீட் எழுதினாங்க சார். சரி மேடம். And she didn't get good score, but she wanted to do MBBS. This year also she has written NEET sir. Okay. But வந்து கொஞ்சம் doubtful இருக்கு. அதனால வந்து she prefer to go to other countries sir, like Vietnam and some of the. Sir, how far it is good to proceed MBBS in other countries and come back to India sir? Whether it is really valid or it is not advisable to go abroad? How many times they can write NEET sir? Because some students they could not make it even 550 plus sir. சொல்லுங்க சார். அதே மாதிரி ஃபைனான்ஸ் வந்து 15-20 லட்சம் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டட் டு கண்டினியூ ஒன்லி MBBSனா அப்ராட் போறேன்றாங்க. என்ன சார் உங்களுடைய அட்வைஸ்? இல்லை, அதாவது நம்ம இப்போதைக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும், பதட்டத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்போ எக்ஸாம் கொடுத்தாச்சு, இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் வி கெட் த ரிசல்ட் தென் யூ கேன் டேக் எ கால். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மேலை நாடுகளில் படிக்கிறது விஷயத்தை பற்றி சொன்னீங்க. மேலை நாடுகளில் போய் படிச்சுட்டு திரும்பி வந்து நீங்கள் வந்து மறுபடியும் இங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண பிறகு தான் யூ வில் பி அலவுட் டு ப்ராக்டிஸ் இன் தமிழ்நாடு. இல்லை நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பண்ணாலும் பண்ண முடியும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி ஹவுஸ் ஏஜென்சிங்கிறது வந்து ஒரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைப்பாங்க. அந்த பசங்க முடிச்சுட்டு வந்தாலும் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி வந்த மாணவர்கள் நன்றாகவே இங்கே வந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்குமே ஜாயின் பண்ணதெல்லாம் நான் இங்கே பார்க்குறோம். அவங்களோட எஜுகேஷனை பொறுத்து நம்ம இல்லை, நம்மளுடைய சேஃப்டி, குழந்தையோட சேஃப்டி, நம்ம அங்கே வெளிநாடுகள் அனுப்புறது, நம்ம அவர்களை பிரிந்திருப்பது போன்ற சில மன ரீதியான சில விஷயங்கள் இருக்கும். பட் அது வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அது அப்படியே போகவே வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றும் அந்த ஆப்ஷனை நீங்கள் எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே சார். அடுத்த காலர் முருகன் நெல்லையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க, உங்கள் சந்தேகம் என்ன முருகன்? மேடம், என் பொண்ணு பியூசிஎஸ் எடுத்து 12th 420 மார்க்கு. சார் உங்கள் கேள்வியை மீண்டும் ஒரு முறை தெளிவாக கேளுங்களேன். என் பொண்ணு இப்போ 12th 420 மார்க் பியூர் சயின்ஸ் எடுத்து படிச்சா. சரி சார், பியூர் சயின்ஸ். ஓகே இது பண்ணியிருக்கிறா, அப்ளை பண்ணியிருக்கிறா. நீட் எழுதிருக்காங்களா சார்? நீட் எழுதல பிஎஸ்சி நீட் எழுதல. அவளுக்கு ஏதோ இதாகிட்டு எழுத முடியல. சரி. இப்போ பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கலாங்கிறா. அது இல்லைன்னா வேற ஏதாவது படிக்கலாமா சார்? பியூர் சயின்ஸ் நீங்கள் பியூர் சயின்ஸ் பாட்னி ஜுவாலஜி எடுத்திருக்கீங்க. நான் சொன்னேன்ல, நான் ஒரு 19 கோர்சஸ் இருக்குங்க. அது எல்லாமே ஷீ இஸ் எலிஜிபிள் டு அப்ளை. நான் சொன்ன மாதிரி என்னென்னா பிஃபார்ம் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்ணலாம், பிபிடி அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து நான் பிஏஎஸ்எல்பி கோர்சஸ் பண்ணலாம், ரேடியாலஜியில் கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 19 கோர்சஸ் இருக்குது. அது எது வேணாலும் அவங்க வந்து இந்த பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டோடு அவங்க பண்ணக்கூடிய வழிகள். கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு கோர்ஸ் வந்து ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு தெரியாது. அது கிட்டத்தட்ட ஒரு குட்டி டாக்டர் மாதிரி தான் வச்சுங்களேன். ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் என்பது அவர் வந்து ஏறக்குறைய அவர் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க அனலைஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். மேலை நாடுகள்லாம் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் தான் ட்ரையேஜே பண்ணுவார் பேஷண்ட்டை. நான் மலேசியாவில் இருந்தேன். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே பேஷண்ட் அசஸ் பண்ணி இது வந்து ரெட் ஜோனில் இருக்க வேண்டிய பேஷண்ட், இது எல்லோ ஜோனில் இருக்க வேண்டிய பேஷண்ட், இது க்ரீன் ஜோனில் இருக்க வேண்டிய பேஷண்ட்டு. ரெட் ஜோனுங்கிறது வந்து 0 டில் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. எல்லோ ஜோனுங்கிறது வந்து ஒரு 1 to 2 hours. க்ரீன் ஜோனுங்கிறது 6 hours வரைக்கும் வெயிட் பண்ணி பேஷண்ட்டை பார்க்கலாம். இந்த அசஸ்மெண்ட் வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ தென் they transfer the patient to the respective doctors. இது உடனே போகணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை எமர்ஜென்சி கொண்டு போ. அந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து மேலை நாடுகளுக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆப்டோமெட்ரி, கண்ணு சம்மந்தப்பட்டதில் வந்து அதுக்கு ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நமக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ நீங்கள் ஆப்தால்மாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் இணைந்து தானே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியும் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் அவங்க வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நீட்டே தேவையில்லை. டைரெக்டாக அப்ளை பண்ணி மார்க்கை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. மார்க் ரேங்க்கில் வந்து ரேங்க் லிஸ்ட்டு வந்து அதில் வரும். அதில் இருக்க டாப்பர்ஸ் வந்து தேல் கெட் இட். அகைன் கம்யூனல் ரொட்டேஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 19 கிளினிக்கல் நியூட்ரிஷன், எக்ஸலண்ட் கோர்ஸ் பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன்.
டயட்டை பற்றி, அதாவது இப்போ டயபிட்டிஸ்னால் அவங்களுக்கு எந்த மாதிரியான டயட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஹைப்பர் டென்ஷன் என்ன மாதிரி, அந்த மாதிரியான கோர்சஸ் 3 இருக்குது. எங்களுக்கு எங்கள் கல்லூரியிலே வந்து அந்த கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்சஸ் இருக்குது, மாணவர்கள் படிக்கின்றார்கள். ஸோ நீட் இல்லாமலே மாணவர்களுக்கு இன்னும் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்கீங்க சார். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம் நிறைய. இப்போ ஒரு மாணவி இணைஞ்சிருக்காங்க சென்னையில இருந்து ஸ்ரேயா. ஸ்ரேயா, உங்க சந்தேகம் என்ன? சார், நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பிசிஷியன் அசிஸ்டன்ட்ன்றது வந்து ஸ்கோப் இருக்குன்றாங்க, ஸ்கோப் இல்லைன்னு சொல்றாங்க. ஸ்கோப் இருக்கா இல்லையா சார் அதுல? இப்போதான் நான் இதுக்கு நான் வந்து விளக்கமாக சொன்னேன். பிசிஷியன் அசிஸ்டன்ட்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. அது வந்து அது வந்து என்னென்னா அது ஒரு குட்டி டாக்டர் மாதிரின்னு சொன்னேன் நான். ஏறக்குறைய வந்து நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு எமர்ஜென்சி கேர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு ஹை எண்டட் ப்ரொசீஜர்ஸுக்கு கூட அந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன் மேரோ மாதிரி பண்ணுற இடத்துக்குலாம் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் ரோல் ரொம்ப முக்கியம். மேலை நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பும் அதுக்கு இருக்குது. மருத்துவ கலந்தாய்வு எப்படி சார் நடக்கும்? இப்போ இருக்க மாணவர்களுக்கு இப்போ நீட் எழுதிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட்டுக்காக. அடுத்தது மெடிக்கல் கவுன்சிலிங் தான். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார் மாணவர்கள்? கல்லூரிகள் எப்படி தேர்வு செய்கிறது? இப்போ நீங்கள் இது பார்த்த உடனே நீட் ரிசல்ட்ஸ் வந்த உடனே ஆல் இண்டியா லெவலில் கவுன்சிலிங் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம மார்க்ஸ் போட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ரேங்க் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரேங்க்ஸ் தெரிஞ்சிடும். அந்த ரேங்க்கை நம்ம எடுத்துகிட்டு அது நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் முதல்ல அட்டன் பண்ணுறது. அதுக்கு பிறகு ஸ்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். டைரக்டர் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து ஸ்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம மார்க்கை வச்சு நம்ம தமிழ்நாட்டினுடைய இது இருக்கணும். 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் நீங்கள் படித்தவர்கள், அது அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் கூட அப்ளை பண்ண முடியும். தமிழ் வழியில் படித்தவங்க இல்லை தமிழ் வழியில் படித்தவங்க நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே 6th-லேருந்து 12th படித்தால் அவங்க தேர் எலிஜிபிள் டு அப்ளை. அவங்க ஓசி கேட்டகரியில் தேர் எலிஜிபிள் டு அப்ளை. அந்த மாதிரியான இவங்க எல்லாருமே நம்ம வந்து அந்த ஸ்டேட் வைடு இருக்கும்போது அதை அப்ளை பண்ண பிறகு ரேங்க் லிஸ்ட்டு, நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் தனியாக வரும். எப்படி ஆல் இண்டியா வந்ததோ அது மாதிரி தமிழ்நாடுடைய ரேங்க் லிஸ்ட் வெளியில் வரும். அதுக்கு பிறகு அந்த முதல்ல ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நாள் வைப்பாங்க. டிசேபிள்ட் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் இருக்கும். அது முடிந்த பிறகு முதல் நாள்லேருந்து ரேங்க் வைஸ் நீங்கள் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அட்டவணை வெளியிடப்பட்டு இந்த ரேங்க்லேருந்து இது வரைக்கும் மார்னிங் வரும், ஆஃப்டர்நூன் எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் என்ன கேட்டகரியில் வருவாங்க அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பட்டியல்கள் வந்து உடனுக்குடனே தெரிய வரும். எல்லாமே வெளிப்படைத்தன்மையான ஒரு விஷயம். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் சென்டரில் உட்காந்தோடனே எந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, அதில் ஓசி எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பிசி ஃபில் ஆகிருக்குது, எவ்வளோ வந்து எம்பிசி, எவ்வளோ SC/ST அப்படிங்கிற அந்த கேட்டகரி அது ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க அதை கழிச்சிட்டே வருவாங்க. அதனுடைய நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஆள் போகும்போது இப்போ எவ்வளோ எக்ஸிஸ்டிங் இருக்குதுன்றது தெரியும். அதை பார்த்து அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று வந்து இதில் வந்து நமக்கு நீங்கள் வந்து க்ரீம் காலேஜஸை முதல்ல மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரி தான் முதல் இடத்துல இருக்கும். அதற்கு அடுத்தாற் போல் பார்த்தீங்கன்னா மற்ற சென்னையில் உள்ள அடுத்த மருத்துவக் கல்லூரிகளை அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சிலர் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் பெற்றோர்களை விட்டு விட முடியாது. சில பேர் வந்து மதுரை ஸ்டூடெண்டாக இருப்பார், அவர் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருந்தாலும் கூட அந்த கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய சாய்ஸை பொறுத்து. அது மற்றபடி மருத்துவக் கல்லூரிகள் எல்லா கட்டமைப்புகளுடன் இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து நீங்கள் டீச்சிங்கை வந்து NMC வந்து முழுமையாக கண்ட்ரோலில் வச்சுருக்கு. NMC வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். ஸோ அவங்க வந்து முழு கட்டுப்பாட்டில் இந்த தரத்தை வந்து எல்லா இடத்துலையும் இந்திய அளவில் ஒரே மாதிரியான கல்வித்தரம் இருக்க வேண்டும், மருத்துவ கல்வித்தரம் என்பதில் அவங்க ரொம்ப முனைப்பாக இருக்கிறார். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் இணைஞ்சிருக்காங்க. கரூர்ல இருந்து புஷ்பம் இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன புஷ்பம்? வணக்கம் சார். வணக்கம் மேடம். எங்க பையன் வருஷம் +2 படிச்சிருக்காங்க சார். சரி, +2 எழுதிருக்கேன். சொல்லுங்க மேடம். கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சாங்க சார். ஓகே. இப்போ வந்து NIOS ஓபன் ஸ்கூல் மூலமா அடிஷனல் பயாலஜி கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த மார்க் ஷீட்டை வச்சு நம்ம நீட் எக்ஸாம் எழுதி அப்ளை பண்ண முடியுங்களா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு? பயாலஜி BSc பயாலஜி படிச்சிட்டு இருக்காங்களாமா? இல்லைங்க, NIOS மூலமா அடிஷனல் சப்ஜெக்ட் பயாலஜி படிச்சிட்டு இருக்காங்க சார். அவங்க நீட் எழுதுறதுக்கு நீங்க ஒரு கிரைட்டீரியா சொல்லியிருந்தீங்களா சார்? அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க போல. அதுக்கு அடுத்தது இப்ப நீட் எழுதணுங்கிறதுக்காக அவங்க பயாலஜி படிக்கிறாங்க. அது எலிஜிபிள் வராது. அவங்க இப்ப BSc பயாலஜி முடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு அடுத்து ஃபர்தர் கோர்சஸ் தான் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நீட் எழுத முடியாது. அது முடியாது. ஏன்னா பேசிக்கா அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்த காலர் நிகிலம்மாள் இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன நிகிலம்மாள்? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். எனக்கு சின்ன வயசுல இருந்து MBBS ஆகணும்னு ஆசை. சரி. ஆனா நான் வந்து கம்மி மார்க் எடுத்தா சீட் கிடைக்குமா கிடைக்காதா சார்? நீங்களே கேள்வி நீங்களே பதில். கம்மி மார்க் எடுத்தா கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருங்க நிகிலம்மாள். நல்ல மார்க் வரும்னு எதிர்பாருங்க. சார், அடுத்த காலர் இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன?
பொம்மிஸ்ரீ இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன பொம்மிஸ்ரீ? ஹலோ சார். சொல்லுமா சார், நான் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். இப்ப நீட் எழுதியிருக்கேன் சார். இப்ப எம்பிபிஎஸ் ஒருவேளை கிடைக்கலன்னா ஏதோ பெஸ்ட் கோர்ஸ் இருக்கா சார்? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் நிறைய இருக்கு. நீங்க இந்த பிஃபார்ம் எடுக்கலாம், பிஎஸ்சி நர்சிங் எடுக்கலாம், அதுக்கு அடுத்து வந்து இந்த பிஎஸ்எல்ஃபின்ற கோர்ஸ் எடுக்கலாம், ஃபிசியோதெரப்பி கோர்சஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே உங்களுடைய +2 மார்க்கினுடைய விதத்தை வச்சு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரேங்க் வச்சு தான் கிடைக்கும். அது நீங்கள் செலெக்ஷன் கமிட்டியினுடைய வெப்சைட்டில் போயிட்டு அது நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அடுத்த காலர் சாந்தி இணைஞ்சிருக்கீங்க. உங்கள் சந்தேகம் என்ன சாந்தி? வணக்கம் சார். வணக்கம்மா. சார், என் பையன் வந்து பயாலஜி குரூப் எடுத்திருக்கான் சார். எஸ்சிஏ கம்யூனிட்டியில் வரான் சார். அவன் கட் ஆஃப் வந்து 155 எடுத்திருக்கான் சார். அவனுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு, பிஃபார்ம் படிக்கணும்னு ஆசை சார். அதான் கிடைக்குமா சார்? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் வந்து நீட் மார்க் ஒன்றும் வரல ரிசல்ட். இல்லை சார், 12th அவங்க கட் ஆஃப் மதிப்பெண். அது வந்து நீங்கள் என்னென்னா, அதுதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ இதுலேயுமே கூட நீங்கள் வந்து இப்போ அந்த பிஃபார்முக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த கோர்ஸ் அப்ளை பண்ண பிறகு அந்த கேட்டகரியில் உங்கள் மகனுடைய ரேங்க் என்னங்கிறத பார்த்து அதில் கிடைக்குமான்றது அதில் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த மார்க் வச்சு உடனே சொன்னால் சொல்ல முடியாது. அடுத்த காலர் முருகையா இணைஞ்சிருக்கீங்க புதுச்சேரியிலிருந்து. உங்கள் சந்தேகம் என்ன முருகையா? சார் வணக்கம் மேம். வணக்கம்மா. சார், என்னோட பையன் வந்து 447 மாதிரி இருக்காங்க, A1 குரூப் பயாலஜி குரூப்ல. ஓகே. அவர் வந்து இப்போ நீட் அப்ளை பண்ணியிருக்காரு, நீட் எழுதியிருக்காப்ல. ஓகே. அதில் வந்து என்ன சார் படிக்கலாம்? நீட்டில் என்ன வந்தால் என்ன மார்க் படிக்கலாம், இல்லைன்னா அதர் படிப்பு என்ன சார் படிக்கலாம்? இன்ஜினியரிங்ல? இல்லை சார், இன்ஜினியரிங்ல வேற என்ன படிக்கலாம்னு கேட்குறீங்களா சார்? ஆமாம் மேம். இன்ஜினியரிங் வந்து மார்க் அது கிடைக்கலாம், நீட்டில் கிடைக்கலாம். இல்லை, நான் வந்து அதுக்கு சரியான ஆள் கிடையாது. இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி மற்றொரு நாள் நடத்தப்படும். நீங்க அந்த ஷோல கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சார். இது வந்து நீட் பிளஸ் மருத்துவ படிப்புகள் என்னென்ன இருக்கு, நீட் எழுதி இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கலாம். அடுத்த காலர் பிரபு இணைஞ்சிருக்கீங்க சென்னையில இருந்து. உங்க சந்தேகம் என்ன பிரபு? சார் வணக்கம் சார். வணக்கங்க. நான் வந்து இப்போ இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்ல சார் இந்த பிஏஎஸ்எல்பி அப்புறம் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த 2 கோர்சஸ், அது என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும், அதோடைய ஸ்கோப் அண்ட் சேலரி எல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிஎஸ்எல்பிங்கிறது வந்து என்னன்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி லாங்குவேஜ் ஸ்பீச் பெத்தாலஜிங்கிறது. அதாவது ஒரு இஎன்டி ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட். அது குழந்தைகள் பேசாமல் இருக்க பிறவிலே பேசாமல் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சில சர்ஜரிஸ், காக்லியர் இம்ப்ளான்ட்ங்கிற சர்ஜரி முடித்த பிறகு அந்த குழந்தைக்கு பயிற்சித்திறன், அதாவது பேச்சினுடைய பயிற்சித்திறன், லாங்குவேஜில் சில குழந்தைங்களுக்கு பேச முடியாமல் இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சித்திறன், சிலது வந்து அந்த ஸ்பீச் டிசார்டர்ஸ் இருக்கும். இந்த பிரச்சனையே இல்லாமல் ஸ்பீச் டிசார்டர்ஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப அருமையான ஒரு கோர்ஸ் அந்த பிஎஸ்எல்பின்ற கோர்ஸ். அந்த கோர்ஸ் வந்து ஒரு 3 வருஷம் கோர்ஸ். அது 3 இயர்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட 4.5 இயர்ஸ் அந்த கோர்ஸ் நம்ம பண்ணணும் இன்டர்ன்ஷிப்போடு சேர்ந்து. அது ஒரு சிறந்த கோர்ஸ். அது கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அடுத்து இன்னொரு ஃபிசியோதெரப்பி கேட்டாங்க. ஃபிசியோதெரப்பிக்கு நீங்கள் வந்து அதுவும் 4.5 வருஷம் கோர்ஸ். அது செமஸ்டர் முறையில் வந்து அந்த தேர்வுகள் நடக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புள்ள அதாவது பிரகாசமான வாய்ப்புள்ள ஒரு கோர்ஸ். அதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கிரானிக் இல்னஸஸ்லாம் ஆர்த்தோபெடிக்கில் வந்து ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்கிறவங்க, நியூராலஜியில் பாதிக்கப்பட்டவர்கள், அது மாதிரியான ஒரு கிரானிக் இல்னஸில் அவங்களுக்கு டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு மொபிலிட்டியை கொண்டு வர்றது. நடக்க முடியாமல் ஒருத்தர் இருக்காரு, அவரை எப்படி நடக்க வைக்கிறது, அதுக்கான பயிற்சிகள் எப்படி கொடுக்குறது, இல்லை ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு அதிலே கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ் அவங்க எடுக்கும்போது அவங்க இருக்கிற இடத்தை வந்து மாற்றி அமைத்து மொபிலிட்டியை கொண்டு வர்றது. இது ஒரு மேலை நாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு அருமையான ஒரு படிப்பு. ஓகே சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். என்னென்னா, நீட்டினுடைய மதிப்பெண்களை வந்து பார்த்து மனம் கலங்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய உண்மையான தாழ்மையான வேண்டுகோள். நம்ம மார்க் எடுக்க முடியல, அதனால் அதுக்கு ஒரு மனசுமத்தை எடுத்துக்கிறது. ஐயோ, நான் இவ்வளோ எதிர்பார்த்தேன், நான் தான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், என்னால் முடியாமல் போயிடுச்சு, எல்லாம் மாணவர்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பல கோர்சஸ் இருக்குது. எடுக்கின்ற கோர்சஸை வந்து நம்ம முழுமையான மனசுடன் படித்து அதை உள்வாங்கி அந்த கோர்ஸ்லேருந்து நம்ம வந்து நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய வெளிச்சமாக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லா துறைகளிலுமே இருக்குது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும் இல்ல, இன்னும் நீட் இல்லாம எவ்வளவோ கோர்சஸ் இருக்கு, மாணவர்களுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்குன்னு பல்வேறு தகவல்களை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். குறிப்பா மாணவர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.